ஓகே, இதில் அனிமேஷன் செட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அனிமேஷன் வந்து எல்லா இதுக்குமே எல்லா கண்ட்ரோலுக்குமே க்ரியேட் பண்ண முடியும். 1-2க்கு மட்டும் காமிக்கிறேன் எப்படி க்ரியேட் பண்ணுறது. நீங்கள் அதேவே மற்றதுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ நான் டைட்டில் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், அதுக்கு வந்து நான் அனிமேஷன் க்ரியேட் பண்ணலாமா பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம்னா நியூ போயிட்டு ஸ்டில்லில் போயிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு நான் ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரெக்டாங்கிள், அந்த ரெக்டாங்கிள் எப்படி க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது என்ன பண்ணலான்னா லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு ஓகே ஷேப்பை கொஞ்சம் மேலே கொண்டு போயிட்டு இங்கே கொண்டு வந்துக்கலாம். ஓகே ரைட், ஓகே இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் ஓகே. ஸோ இதில் வந்து நான் டைட்டில் எதாவது கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இதை அனிமேட் பண்ணுறேன். ஸோ இந்த டைட்டில் என்ன பண்ணுறேன், இங்கே கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது இங்கே வரும் ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து அனிமேட் பண்ணணும். ஸோ இந்த டைட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல், ஓகே ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு இது வர்றதுக்கு முன்னாடி இங்கே வந்து நிற்கணும். ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இதோட பொசிஷன் வந்து இங்கே இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிட்டு தென் பொசிஷன் மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் போயிட்டு இங்கே வரணும், வந்து இங்கே வந்து இதுக்கும் இந்த இடத்துல இதே வேல்யூ இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இதே வேல்யூ நம்ம பண்ணணும் அப்படின்னா இங்கே மறுபடியும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் இன்னொரு கீ ஆட் ஆகிடும். இந்த இடத்துல கிளிக் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இதோட பொசிஷன் வேல்யூ வந்து பேக்கில் கொண்டு போயிடும். ஓகே பேக்கில் கொண்டு போயிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுனா இங்கேருந்து ப்ளே ஆகும்போது ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக அந்த டைட்டில் வந்து நிற்கும். ஸோ இதை என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை பாயிண்ட்டை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வைக்கிறேன். அப்போது இது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருதுன்னு. இன்னும் ஃபாஸ்ட் பண்ணணும். ஸோ நான் முன்னாடி கொண்டு போயிட்டு ஓகே டக்குன்னு வர மாதிரி. ஓகே ஸோ இப்போ இதில் வந்து நான் இந்த டைட்டிலில் வந்து நான் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஓகே ஸோ இதில் போயிட்டு இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன் டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு விஎஃப்எக்ஸ் டெமோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் போயிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் ஆக்சுவலாக ஒயிட் கலரில் இருக்கிறங்காட்டி தெரிய மாட்டேது. ஓகே விஎஃப்எக்ஸ் டெமோ ஓகே விசட் இதை ட்ரா பண்ணி ஓகே இதை மூவ் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். ஓகே கொடுத்துட்டு க்ளோஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது வரும்போது அந்த டைட்டிலோட நம்மளுக்கு வரும். ஓகே இப்போ இதில் வந்து நான் சில சமயம் ஏதாவது எஃபெக்ட்ஸ் வந்து வேறு மாதிரி அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா அப்படியே அந்த இதை க்ராஸ் பண்ணி போகணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே செட் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு கீ இங்கே கொடுத்துட்றேன். ஸோ சேம் கீ கொடுத்துட்டு இங்கேருந்து அதை அங்கே போகணும். ஓகே இதை இன்னும் கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பொசிஷன் வந்து இப்படி மூவ் பண்ணி போகணும். ஓகே ரைட். ஸோ இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும். ஸோ ப்ளே ஓகே இப்போ போகும்போது என்ன பண்ணால் ஒப்பாசிட்டி வந்து நான் என்ன பண்ணுறேன் மாற்றுறேன். ஸோ இங்கே வச்சுட்டு இதோட ஒப்பாசிட்டிக்கு ஒரு கீ கொடுத்துட்டு இப்போது இங்கே இருக்கும்போது 100%. ஸோ இங்கே வரும்போது அதோட வேல்யூ லைட்டாக கம்மி பண்ணுறேன். ஓகே ஸோ இங்கே வச்சுட்டு அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம்னா அதோட வேல்யூ கம்மியாகும். நான் என்ன பண்ணுறேன், ஃபுல்லாகவே கம்மி பண்ணிட்டேன். ஸோ நான் இங்கேருந்து ஸ்லைட்டாக மூவ் பண்ணுறேன். ஓகே ஸோ இப்போ பாருங்கள் ஓகே ஸோ இதுக்கு இடையில் ஒரு வேல்யூ இருக்குது. நான் அதை என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போது ப்ளே ஓகே ஸோ இதோட ஒப்பாசிட்டி வேல்யூ கம்மி ஆகலை. ஆக்சுவலாக நான் டெலீட் பண்ணிடுறேன். இங்கே வச்சுட்டு இப்போது ஒப்பாசிட்டியோட வேல்யூ வந்து 0 பண்ணிடலாம். ஓகே இப்போ ப்ளே ஓகே ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து சில எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறக்கு அதுக்கும் வந்து நம்ம
என்ன ஷேப்ஸ் வேணுமோ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வேறு ஏதாச்சும் ஓகே, இப்போது நான் வந்து இந்த மாதிரி டைட்டில் க்ரியேட் பண்ணிக்கலாம். சில சமயம் வந்து நான் வேறு மாதிரி க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, வேறு ஷேப் க்ரியேட் பண்ணுறேன்னா இப்போ இதே டைட்டிலே ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு இந்த ஷேப் வேண்டாம், வேறு ஷேப் வேணும் அப்படின்னா வேறு ஷேப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஷேப் நான் க்ரியேட் பண்ணுறேன், ரவுண்டட் ரெக்டாங்கிள். ஓகே, ஸோ ஷிஃப்ட்டு பிடிச்சி வேல்யூ மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ரைட். இந்த ஷேப்பு வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போலாம் ஆக்சுவலாக நான் இந்த ஷேப் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிட்டு இதை பேக் சைடில் மூவ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தோம்னா கொஞ்சம் பேக் சைடில் போயிடும். ஸோ இதை மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். ஓகே, க்ளோஸ். இப்போ பார்த்திங்கன்னா அதே சேம் எஃபெக்ட் தான், ஆனால் அது மாறாது. நம்ம அதுக்கு என்ன அப்ளை பண்ணோமோ அது அப்படியே இருக்கும். ஓகே, பார்த்திங்கன்னா தெரியும். ரைட். ஸோ நம்ம எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம என்ன இந்த ஷேப்புக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமோ அது அப்படியே தான் இருக்கும். நம்ம எப்போ சேஞ்ச் பண்ணணுன்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய். தேங்க்யூ.